ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஸ்வீட் கார்ன் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கொஞ்சம் ஸ்பைஸியாக. அண்ட் ஃபஸ்ட்டு கார்னை நல்லா பாயில் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அரிசி மாவு. நான் இன்றைக்கி 1.5 ஸ்பூன் அரிசி மாவு எடுத்திருக்கேன். அண்டு 1 ஸ்பூன் சோள மாவு எடுத்திருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தேவையான அளவு உப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு வந்து நீங்கள் பாயில் பண்ணும் போதும் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை இப்போயும் ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆட் பண்ணிவிட்டு அடுத்து வந்துட்டு ப்ளைன் சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன். அண்டு வந்து 1 ஸ்பூன் கரம் மசாலா நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள் கிட்ட சாட் மசாலா இருந்ததுன்னா நீங்கள் சாட் மசாலாவும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் உங்களுக்கு ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இப்போது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பு பற்ற வச்சுட்டு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் வச்சு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதை நம்ம வந்துட்டு ஆயிலில் போட்டு நம்ம பொரிச்சு எடுக்க போகிறது கிடையாது, சும்மா நம்ம சாட்டே தான் பண்ண போகிறோம். அதனால் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெயே இதுக்கு போதுமானது. உங்ககிட்ட பட்டர் இருந்ததுன்னா நீங்கள் பட்டருமே யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் பட்டர்லாம் யூஸ் பண்ணல, ப்ளைனாக தான் பண்ண போகிறேன். ஸோ எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமேட்டு ஆல்ரெடி நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோங்களே மசாலா வித் கார்ன், அதையும் நம்ம இந்த ஆயிலில் போட்டு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து ரொம்ப ஓவராக குக் ஆகணும் அப்படிலாம் கிடையாது. இந்த மசாலா மட்டும் ஃப்ரை ஆனாலே நம்மளுக்கு அதுவே போதும். இதை நல்லா இப்போ வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்கள், இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதை நீங்கள் வந்துட்டு அடுப்பை வந்து ஃபுல் ஸ்பீடில் வச்சுலாம் பண்ண வேண்டக்கூடாது, ஏன்னா அது மசாலாலாம் கருகிடும், அது ஒரு டேஸ்ட்டே மாறிடும். இது நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சே செய்யுங்க. இங்கே பாருங்கள், இப்போ ரொம்ப பர்ஃபெக்டாக வந்துட்டு குக் ஆகிடுச்சு. நீங்கள் வந்து இதை வந்து ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்களுக்கு அண்ட் ஆஃபீஸ் போகிறவங்களுக்குலாம் ஒரு ஸ்நாக்ஸ் பாக்ஸாக நீங்கள் கொடுத்து அனுப்பிச்சிங்கன்னா இது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். அண்ட் அவங்களும் இதை வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. சரி வாங்க, இது நல்லா இப்போ ஃப்ரை ஆகிடுச்சு. இதை நம்ம ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். பாருங்கள், இது பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.